சரவணபவாய. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையக மக்கள். அப்பன் முருகன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ பள்ளிக்கொண்ட ஈஸ்வர சுவாமி தேவஸ்தானம். இந்த இடம் சுருட்டப்பள்ளி கிராமமாகும். நாகலாபுரம் மண்டலம், சித்தூர் மாவட்டம், ஆந்திராவில் உள்ளது. நாம் ஸ்தல வரலாறை பற்றி இப்போது பார்க்கலாம். ஆந்திர மாநில எல்லைக்கு ஆரம்பத்தில் அருணா நதிக்கரை ஓரத்தில் நம் அனைவரின் எண்ணத்திலும் பக்தி பரவசத்தை பெருக்கெடுக்க வைக்கும் உன்னத புண்ணிய ஸ்தலமான இந்த சுருட்டப்பள்ளி சைவாலயம் புண்ணிய பூமியான பாரத தேசத்தில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் எங்குமே அமையப்பெறாத ஒரு அருள் தரும் அற்புத சஸ்திரமாகும் இது. ஸ்ரீ பள்ளிக்கொண்ட ஈஸ்வரராக ஆலயம் புராதனமாக சைவ சஸ்திரம் 14ஆம் நூற்றாண்டில் கிபி 1344 ஹரிஹர பொக்கா என்ற விஜயநகர பேரரசர் காலத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட பழமையான சிவ ஆலயமாகும். இந்த இடம் சுருளர்கள் அதாவது தேவர்கள் வந்திருந்து இங்கு இறைவனை பிரார்த்தித்ததால் சுருட்டுப்பள்ளி என்றும், ஆழகால விஷத்தை பருகி இறைவன் பள்ளி கொண்டிருப்பதால் கால கூட சயனசஸ்திரம் என்றும் பெயர் பெற்றுள்ளது. இது மிக மிக புராதனமான புண்ணிய சஸ்திரமாகும். ஆலயத்தினுள் கொடிமரம் அருகே உள்ள ஆத்ம நந்தி பிரதோஷ நந்தி அழகிய சிறிய மண்டபத்தில் அமைந்து ஆஸ்திகமாக அன்பர்கள் அனைவருக்கும் வேண்டியவாறு அனுகிரகம் செய்கின்றார். உள்ளே விநாயகரை வணங்குவதற்கு முன்னால் வராத பாலக அனுகிரகம் செய்கிறார்கள். ஸ்ரீ சங்கதி பத்மநிதி தன் தம்பதியாரான வசுந்தரா வாசுமதியோடு அமைந்துள்ளது. எங்கும் காண்பதரிது. சுவாமி இது ஒரு சுயம்பு கஷேத்திரமாகும். மூலவரின் பெயர் ஸ்ரீ வால்மீகீஸ்வரர் ஆகும். ஸ்ரீ வால்மீக ரிஷி இந்த ஸ்தலத்திற்கு வந்து ஈஸ்வரனை நினைத்து தியானிக்கும் வேளையில் ஈஸ்வரன் சுயம்பாக தோன்றி அருள்பாலித்துள்ளார். அம்பாள் பக்தர்கள் பார்த்த மரகதத்திலேயே தனது கஷ்டங்களை எல்லாம் மறந்து ஆனந்த வெள்ளத்தில் திளைக்க வைக்கும் அற்புத அழகிய எழில் தோற்றத்தோடு தன் கருவறையில் வெளியே காமதேனு மற்றும் கற்பக விருஷம் அமையப்பெற்று அனைவருக்கும் அருள்பாலிக்கும் அம்பாள் ஸ்ரீ மரகதாம்பிகை இறைவனின் இடபாகத்தில் அமைவது வலது பக்கத்தில் இங்கு சற்று உயர்ந்தே அமைந்துள்ளது ஒரு சிறப்பாகும். ஸ்ரீ தம்பதி சமேத தட்சிணாமூர்த்தி இப்பாரத புண்ணிய தேசத்தில் எந்த சிவ ஆலயத்திலும் அமையப்பெறாத வகையில் இந்த சுருட்டப்பள்ளியில் மட்டுமே தட்சிணாமூர்த்தி தம்பதி சமேதராய் காட்சி தருகின்றார். அம்பாளின் பெயரோ கௌரி ஆகும். இவர் ரிஷப வாகனத்தில் அமர்ந்துள்ளார். சிவசயனம் நாம் பாரத தேசத்தில் அனைத்து ஆலயங்களிலும் பெரும்பாலும் ஈஸ்வரர் லிங்க வடிவிலேயே காண்பது வழக்கம். ஆனால் இந்த புண்ணிய சேஸ்திரத்தில் சுருட்டப்பள்ளியில் சிவன் பார்வதி மடியில் பள்ளி கொண்டிருப்பது சயனிப்பது எங்குமே காணாத ஓர் அற்புத அழகிய அமைப்பாகும். லோக சேஸ்திரமான விளங்குகிறது. ஆழகால விஷத்தை தான் விழுங்கியதால் ஏற்பட்ட சிரமத்திற்கு ஈஸ்வரர் பார்வதி ஸ்ரீ சர்வமங்களா மடியில் சயனித்திருப்பதும், ஈஸ்வரரை சுற்றி பிருகு முனிவர், பிரம்மா, மகாவிஷ்ணு, மார்கண்டேயர், நாரதர், சந்திரன், குபேரன், சூரியன், அகஸ்தியர், புலஸ்தியர், கௌதமர், தும்புரர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், வால்மீகி, தேவேந்திரனோடு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் யாவரும் பரமேஸ்வரரை பிரார்த்தனை செய்து லோகத்தை அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் வேண்டும்போது சிவன் திரியோதசி திதி சந்தியா காலத்தில் அருள்பாலிக்கும் காலமே பிரதோஷம் என்று பெயர் பெற்றது. இந்த ஸ்தலத்தில் பெருமையாகும். மேலும் இது புண்ணிய சேஸ்திரத்தில் அமைந்துள்ளது.
ஸ்ரீ துர்க்கை தன் கையிலேயே கிளியை பெற்றிருப்பதும் இங்கு விசேஷமாக உள்ளது. குபேரர் உள்ளதும் ராமர் பூஜித்த ஸ்ரீ பார்வத வர்த்தனி சமேதா ராமலிங்கேஸ்வர சுவாமி பரிவாரங்களோடு அனுகிரகம் செய்வதும் இங்கு ஒரு சிறப்பாகும். இப்படி ஒரு ஸ்தலத்தை நாம் பார்த்து சுருட்டப்பள்ளி ஈஸ்வரரை நாம் அவருடைய அருளாசி பெற்று நாம் வாழ்வோமாக. ஓம் முருகாசனம். ஓம் நமச்சிவாய. முருகனின் மகன் ரவி முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. ஓம் நமசிவாய. சிவாய நம ஓம். சிவாய நம ஓம்.